வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மட்டன் கிரேவி செய்கிறவங்களா இருந்தால் கூட இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில தேங்காவை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கைப்பிடி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக புதினா இலை, 1 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், ஒரு மராத்தி மொக்கு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்குவோம். இது வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துருக்குறோம். சேர்த்து இதை நல்லா வதக்குவோம். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 2ஐயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்குவோம். இந்த சமயத்தில் இந்த இலையை சேர்க்கறதுனால இதனுடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே இறங்கும். அதுக்காக தான் நம்ம மல்லி இலை, கருவேப்பிலையை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குவோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா இதை வதக்குவோம். இது வதக்கும்போது அந்த எண்ணெய் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இந்த மசாலாவெல்லாம் நம்ம வதக்குவோம். அந்த பச்சை வாசனைலாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போது நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் வாங்கும்போதே எலும்பும் சதையமாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா கிரேவிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். மசாலா மட்டனோடு செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலேயே நம்ம அப்படியே வதக்குவோம். பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் அதில் இருக்கிற அந்த எண்ணெயிலேயே இந்த மட்டனை 2 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி நம்ம 6லேருந்து 7 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். விசில் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு மட்டன் கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறவங்களா இருந்தால் கூட ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, பிரியாணிக்கெலாம் ஒரு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.